மசாலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பச்சை பட்டாணியை குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. நல்லா 5 விசில் வர வரைக்கும் பட்டாணி உருளைக்கிழங்கும் வேகட்டும். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது அந்த உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் நல்லா மசிச்சுக்கலாம். ஒரு மிக்சியில் நம்ம வதக்கி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸோட கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இது கூடவே உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி பேஸ்ட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கரம் மசாலா, மஞ்சள் பொடி, மல்லித்தூள், காரப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினோடனே இது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சுலபமான மசாலா பூரி மசால் ரெடி. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை மூடி லெமன் புழிஞ்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பொடிச்ச பூரி, அது கூடவே நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, அப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கோங்க.
கடைசியாக பொரிச்ச சோளமும் மிக்சரோ சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சுவையான மசாலா பூரி ரெடி.